everyone. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா are you க்கு பக்கத்துல preposition யூஸ் பண்ணி சில சென்டென்ஸ் நான் சொல்றேன். இது டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். Are you on Instagram? நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா? Are you near the park? நீ பார்க்குக்கு பக்கத்துல இருக்கியா? Are you beside him? நீ அவனுக்கு அருகில் இருக்கியா? Are you on Twitter? நீ ட்விட்டர்ல இருக்கியா? Are you on Facebook? நீ ஃபேஸ்புக்கில் இருக்கியா? Are you on social media? நீ சோஷியல் மீடியாவில் இருக்கியா? Are you between them? நீ அவர்களுக்கு நடுவில் இருக்கியா? Are you among the students? நீ மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கிறாயா? Are you from India? நீ இந்தியாவிலேருந்து வருகிறாயா? Are you in Dubai? நீ துபாயில் இருக்கியா? நீ துபாயில் இருக்கியா? துபாயில் இருக்கிறாயா? Are you in the kitchen? நீ கிச்சனில் இருக்கியா? Are you at office? நீ ஆஃபீஸில் இருக்கியா? Are you at home? நீ வீட்டில் இருக்கியா? Are you in the queue? நீ க்யூவில் இருக்கியா? Are you in trouble? நீ ட்ரபுளாக இருக்கியா? கஷ்டத்தில் இருக்கியா? Are you on 5th floor? நீ 5th ஃப்ளோரில் இருக்கியா? Are you behind the curtain? நீ கர்டனுக்கு பின்னாடி இருக்கியா? Are you under the tree? நீ மரத்துக்கு அடியில் இருக்கியா? Are you in the past? நீ பாஸ்டில் இருக்கியா? கடந்த காலத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ ஆர் யூ இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ வித்தவுட் அ பிளான்? நீ பிளானே இல்லாமல் இருக்கியா? ஆர் யூ வித்தவுட் யுவர் மொபைல் ஃபோன்? நீ உன் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கியா? ஆர் யூ இன்சைட் த பில்டிங்? நீ பில்டிங்க்கு உள்ளே இருக்கியா? ஆர் யூ அவுட் சைட் த பில்டிங்? நீ பில்டிங்க்கு வெளியே இருக்கியா? ஆர் யூ இன் த பாஸ்ட்? நீ கடந்த காலத்தில் இருக்கியா? டன். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதை டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.